ஜெயிச்சிட்டோமாடா? ஜெயிச்சிட்டோம். ப்ரோ ஹலோ. இவ்வளோ நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணி காத்திருந்த அந்த நாள் வந்துருச்சு. இன்னைக்கு டே 3 நம்ம எங்கே இருக்கோம்னா ஜான்சின்னு சொல்லி ஒரு ஏரியா தான். செம குளிருங்க இங்கே. இன்றைக்கும் சன்ரைஸ் பார்க்கல, ஏன்னா சன்ரைசஸ்லாம் போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் தூங்கி வந்துருச்சேன். இது வரப்போகுதுங்க. ஆக்ராக்கு இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. இன்னும் 4 ஹவர்ஸில் நாங்கள் ரீச் ஆகிடுவோம். அவன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் எந்திரிக்கலாம். பாத்ரூம் போனோன்னா அதுக்குள்ளேயும் நாஸ்தி அடிச்சுட்டாங்க பாத்ரூமெல்லாம். அதெல்லாம் போக மாட்டேன், இறங்கி தான் போகணும், அடங்கி தான் இருக்கணும். இருந்தாலும் ஓகே கைஸ், அவன் எந்திரிச்சுன்னு நம்ம ஆச்சு. நாகராஜன் சாப்பிட்ருக்கோங்க. என்ன சாப்பிட்டோம்னா பிரேக்ஃபாஸ்ட்டு பிரெட் ஆம்லேட்டும் சப்பாத்திங்க. 4 பரோட்டாவா? 4 பரோட்டாங்க. ஏதோ குருமா கொடுத்துருக்காங்க. ஏன் நாங்கள் கொண்டு வந்ததெல்லாம் காலி ஆகி போச்சுங்க. நேற்று நைட்டே காலி ஆகிடுச்சு. அதனால் அவ்வளோதான். இன்னொரு 1 hour 2 hours இறங்கிடுவோம். வாலியார் ஜங்ஷன். ஆமாம், ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. காலியார் இங்கே இருக்க வீடு யாருமே இங்கே பாருங்களேன், அப்படியே செங்கல் கட்டி அப்படியே விட்டுட்டாங்க. நான் அங்கேயும் நிறைய வீடெல்லாம் பார்த்தேன். இங்கே ராஜஸ்தான் சைடு அப்படி தான் போல். வீடு கட்ட தெரியுது, போச மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கலாம், தெரியல. இன்னெல்லாம் வந்து ஆக்ரா ரீச் ஆகிட்டோம் நாங்கள். ஆக்ரா ஸ்டேஷன் வரப்போகுதுங்க. அவ்வளோதாங்க. இன்னைக்கு கீழே இறங்கிட்டு எப்படியும் வந்து இறங்கி ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷனில். இப்போதாங்க நாங்கள் ஜெயிச்சிட்டோமாரா கிட்டோம் அந்த மாதிரி தாங்க இருக்கு அவன் மூஞ்சிகளையும். ஆனால் நான் வந்து கூட கழுவலைங்க, ஏன்னா எனக்கு பிடிக்கல கழுவு இருக்கு. ரூமில் போய் ஃபுல்லாக ஃபேஸ் வாஷ் போட்டு கழுவிட்டு அப்புறம் வந்து சன்ஸ்கிரீன் போடலான்ட்டு. அவ்வளோதான் கைஸ், ஜெயிச்சிட்டோமாடா? ஜெயிச்சிட்டோம். நாங்கள் இறங்கி ஏதோ டாக்ஸி டிரைவர் தான் எங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காரு இவர். காய்ஸ், ஆக்ரா ஸ்டேஷன் பாருங்க. ஆட்டோ தான் ஏற போகிறோம். ஐ லவ் ஆக்ரா இருக்குங்க. எதுவுமே பேசுறதெல்லாம் புரிய மாட்டேங்குதுங்க. நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. கைஸ், இப்போ நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம் பாருங்க. இது வந்து லொக்கேஷனை கூட்டி போனாங்க. இவங்களே எங்களை வந்து ஆக்ரா ஃபோர்ட்டு, தாஜ்மஹால் கூட்டு போயிடுவாங்க. ஒரு 6 கிலோமீட்டர் காட்டுது. 6 கிலோமீட்டருக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, டெல்லி ஆக்ரா ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. நம்ம ஒரு எவ்வளோ மேல் தான் நினைக்கிறேன். இங்க நம்ம வண்டி எடுக்க மாட்டோம், டெல்லி போய் வண்டி எடுக்க மாட்டோம். போயிட்டு பஸ் ஏறி மணாலி போயிட்டு மணாலியிலேருந்து பைக் எடுத்துக்கோம். அப்புறம் உங்களுக்கு மோட்டோ ஆகும். இங்க ஸ்ட்ரீட் மார்க்கெட்ல கூட்டு போறாங்க. ஆமா, நாகரா ஜீப் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நாங்க ரூம் கிட்ட வந்தாச்சு. யாரா யாரு இது? தெரியுது. சிவாஜியா? சிவாஜி எங்கட இங்க வந்தாரு?
சுத்தன்மை இருக்குல்ல. ஆமாம் கைஸ், பாருங்கள் சிட்டி, ஆக்ரா சிட்டிங்க இது. இங்கே இந்த கழுதைக்கு மேலெல்லாம் செங்கல் வச்சு லோடு ஏற்றி கூட்டு போவாங்க, அதெல்லாம் இருக்குங்க இங்கே இன்னுமே. இப்போ பார்த்தா அதுக்குள்ளே வீடியோ கடத்தினக்குள்ளே கிராஸ் ஆகிட்டு வந்தாங்க. அது கண்டிப்பாக நீ சிக்கும் பார்க்கலாம். ஏதாவது டீ கடை, இது பாருங்க பானையில் எல்லாமே நீ சேஞ்ச் ஆகும்போது. செருப்பு கடை எல்லாமே கைஸ், எல்லாமே இருக்குது. வாங்க, எல்லாமே ஒரு அனுபவம் தான். குதிரையில் இருக்கு. நாகராஜ் வந்து மேப் போட்டுட்ருக்கோம். அவர் மேப் தெரியாமல் 2-3 இடம் சுற்றிட்டாரு. அப்துல் கலாமுங்க. மொத்த மலேசியா தான்டா, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இவ்வளோ நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணி காத்திருந்த அந்த நாள் வந்துருச்சு. இன்னும் முழுசாவில் ஒரு பாதி பார்த்தனையுமே எங்களுக்கு வந்து அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் டைப் போச்சுங்க. அது நீங்களே பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் உள்ளரிக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட். இந்த ஷேப் பார்த்தாலே எங்களுக்கு பாருங்க, ஜெயிச்சிட்டோமா, இப்போதான் ஃபுல்லாக ஜெயிச்ச மாதிரி இருக்கு. இந்த தாஜ்மஹால் போனால் தான் நீங்கள் தாஜ்மஹால் தெரியுமா இல்லைங்க கைஸ். ஒரு கைஸ், தாஜ்மஹால் உள்ளதான் இருக்கு கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் தாண்டி. 500 கிலோமீட்டர்ஸ் சாரி 500 மீட்டர்ஸ் இருக்கும். எங்க பார்த்தாலும் என் கண்ணுக்கு இந்த ராஜன் தான் மாட்டான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் லைஃப் வந்து தொலைச்சிட்டானது. இவன் தானே இடையில வந்து பைக்ல இடையில வந்து எனக்கு காட்டினது ராஜன் தான். இருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து குட்டி தாஜ்மஹால் காட்டுறேன். எவ்வளோன்னு கேட்போம் போய். कितना रुपीस? ये 900 मार्बल का 900 मार्बल्स। ये 350 marbles. Half break? No. Package very bad. Package good package. This is only 30 rupees. 30. 30. Only 30. Only 30. Light? Light? Sorry? Light? No, without lights. No light. இது வெறும் 30 ரூபா தானாமா. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது 300, இது 900 ஆமா. With LED lights. Oh, light. कितना? 200. Okay. இது பாருங்க, இது டிஃபரெண்டா இருக்கு. தாஜ்மஹால், ஏன்னா தாஜ்மஹால் அங்கதான் இருக்கு, அதனால எப்படி ரூமுக்கு வந்து நாங்கள் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டோம். நானும் நாகார்ஜுனாவும். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சுமாராக தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா 1 டே நைட்டு மட்டும் தான் ஸ்டே பண்ண போறோம். ஏன்னா தாஜ்மஹால் எங்க இருக்குன்னா எங்க நேரம் தாஜ்மஹால், ஏன்னா சரௌண்டிங்லேயே பாத்ரூம் பார்க்குறீங்களா. நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா போனேன். அதுக்குள்ளதான் நின்று குளிக்கணும்லாமா. தண்ணி ஊத்துனா நிக்க. ஏன்னா பாத்தீங்கன்னா சீக்கிரமா போலாம். நான் மைக்கு கீழே வச்சு பேசி. ஓகே கைஸ், நாங்கள் போக எங்கே போகிறோம்னா இப்போ ஆக்ரா ஃபோர்ட்டு, பேபி தாஜ்மஹால், அப்புறம் ஈவினிங் வந்து இங்கே ஆப்போசிட்ல தாஜ்மஹால் சன்செட் பார்க்க போகிறோம். அப்புறம் பக்கத்தில் சீட் கிடைக்குது. அப்புறம் நாளைக்கு மார்னிங் சன்ரைஸ் தாஜ்மஹால் சாப்பிட்டு அப்படியே ட்ரெயின்
ஓகேவாங்க, போக போக பார்க்கலாம். கிளம்பி ஆட்டோக்குள்ள போயிட்டு இருக்கோம், நானும் நாகராஜும். ஆகான்னு சொல்லு. எங்க பார்த்தாலும் இந்த ராஜன்ஸ் தான் போய் என் கண்ணுக்கே மாட்டுது. காஸ்டியூம் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோக்காரர் நிக்கிறாரா, கோவப்பட்டு போயிட்டாரு. இல்லை 10 நிமிஷம் தான், கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. பிரச்சனை இல்லை. எங்க ஆட்டோ இங்கே பாருங்கள், ரெட் ஃபோர்ட்டே வந்தாச்சு. நம்ம இருங்க, வெயில் சரியான வெயிலாக இருக்குது, அது நீங்களே பாருங்கள் ரெட் ஃபோர்ட்டை. நம்ம எங்கே வந்துட்டோம்னா ஆக்ரா ஃபோர்ட்டு தாங்க வந்திருக்கோம். நம்ம பின்னாடி இருக்கு பாருங்கள், அதான் ஆக்ரா ஃபோர்ட். இருக்குன்னு பாருங்கள் இந்த சைடு. இது ஃபுல்லாகவே ஃபோர்ட்டு தாங்க. இன்னும் உள்ளே போகணும், நம்ம இன்னும் உள்ளே போகலை. எல்லாமே இந்த தாஜ்மஹால் டைப்பில் தாங்க எல்லாமே கட்டியிருக்காங்க போல். கல் இந்த கலர் தாங்க, இது பெயிண்ட்டோ கீட்டோ இல்லை. அதனால புறா உட்காந்துருக்குங்க சரிலாம், புறா. இனி வாங்க உள்ளே போகலாம் நம்ம. நைஸ், ஆக்ரா ஃபோர்ட்டுக்குள்ளே வந்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ரெட் ஃபோர்ட்டுக்குள்ளே வந்தோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ ஒன்று காட்டுற பாருங்க, இது பார்த்தோன்னே கொஞ்சம் வைப் ஆயிடுச்சு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு பாருங்களேன், வியூ செமையாக இருக்கு இல்லைங்க. இது ஒரு மலையில் கட்டின மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலுங்க. இங்கே பாருங்களேன், செமையாக இருக்குங்க இது. வாங்க, இன்னும் நிறைய இருக்குது. நான் இதை பார்த்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆகிட்டு இருக்கேன். பார்க்கலாம் இனி, வாங்க போக போக பார்க்கலாம் என்னென்னலாம் இருக்குது பார்க்கலாம். நம்ம ஆக்ரா ஃபோர்ட்டுக்குள்ளே தான் இருக்கோம், பாருங்களேன். அடாடாடா, இது வருங்க, இதுக்கே வீடியோ எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து ஸ்மெல்லு வேறு மாதிரி அடிக்குது. எங்கே இருக்கோன்னா சாரி ஆங்கர் ஃபோர்ட்டு தாங்க, கோட்டையில் தான் ஃபுல்லாக இப்படி சுற்றிட்டு இருக்கோம். ஃபுல்லாக செமையாக இருக்குங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணி அதை பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இதே ஆக்ரா ஃபோர்ட் தான். இது வந்து ஒயிட் மார்பிளில் கட்டியிருப்பாங்க போல், ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குங்க. சட்டையாக இருக்கு இல்லைங்க. இது ஒன்று ஒன்று செதுக்கி இருக்காங்க, அட்டாச்சில் செதுக்கி இருக்காங்க ஒன்று ஒன்று. வெளியே பாருங்களேன், இது ஃபுல்லாகவே ஒயிட் மார்பிள்ஸ் தான் போல், ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க. இதிலெல்லாம் தண்ணி இருக்கும் போல். இதில் பள்ளிவாசலில் ஒது செய்வாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஒரு வேளை இருக்கலாம், இல்லை என்ன பிளான்னு தெரியல. எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது, பள்ளிவாசல் மாதிரி தான். இங்கே ஒது செஞ்சு பள்ளிவாசல் உள்ள தொழுகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பாருங்களேன், ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டிங்க. உள்ள மைக்கு ஸ்டிக்கு எதுவுமே அலோடு இல்லை, கேமரா வேணும் அலோடு. பாருங்களேன், ரைஸ் சாப்பிட வந்துட்டோம். நாங்கள் வந்து என்னென்ன வாங்கியிருக்கோம், சிக்கன் இதுதான் சிக்கன் பிரியாணியுமா. இது எவ்வளோ தெரியுங்களா? 290 ரூபா, கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இது பாருங்கள், இது சப்பாத்தி வாங்கியிருக்கோம், சிக்கன் கிரேவி, ஆலு புரோட்டாவா? இல்லைங்க, நல்லா இல்லை, ரேட்டுக்கு இது இல்லை. ஒரு பண்ணு நடந்துச்சு, சாப்பாடு வரக்குள்ளே வெளியே ஓடிடலாம்னு பார்த்தேன். ஏன்னா ரேட்டு ரொம்ப அதிகமானவங்க வெளியே போகலாம்னு நினச்சோம். திரும்பக்குள்ளேயே சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. திரும்பக்குள்ளே சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. எங்கடா ஓட போய் ஓடுனா விட்டு நோட்டுறோமா? அடுத்து வந்து ஏதோ பஜார் கூட்டு போகிறாங்களாம்மா, மீனா பஜார். மீனா பஜார்
பார்க்கலாம், அங்கே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ எங்கே இருக்கோம்? டீ கடையில் தாங்க இருக்கோம், ரூம் பக்கத்தில். நான் அதான் பால் கேட்டிருக்கேன், அவனுக்கு வந்து ஜிஞ்சர் டீங்களாமா. இங்கே தாங்க ஐ லவ் தாஜ் இருக்குது. இங்கே எக்ஸிட் கேட்டு, இதுக்குள்ளே போனால் எங்கள் ரூமு. சார்ஜர் இல்லைங்க ஃபோனில், 25 தான் இருக்குது, சாக போகுது. நம்ம எங்கே இருக்கோம்னா தாஜ்மஹால் என்ட்ரியில் தாங்க இருக்கோம். இது வந்து பேக் சைடு, என்ட்ரி அந்த சைடு இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா சோகமான விஷயம், நாங்கள் 5:30 தான் சன்செட்னு சொன்னோம். சரி, அதனால நாங்கள் பொறுமையாக 5 மணிக்கு கிளம்பி அரை மணி நேரத்தில் வந்தால் பக்கம் தாங்க, 200 மீட்டர் தான், ரூம் பக்கத்தில் தான் இருக்கோம். கடைசி பார்த்தா 5 மணிக்கே க்ளோஸ் ஆமாம், என்ட்ரி இல்லையாமா. அதனால தான் என்னச்சு, நாங்கள் சுற்றி இது வேறு என்ட்ரி. நான் இது வேணான்னு சொல்கிறேன், ஆனால் இவன் கேட்க மாட்டேங்கிறாங்க. போகலான்ட்டு கூப்பிட்டு வந்துட்டான். இல்லைங்க, இங்கே நாங்கள் 2 கிலோமீட்டர் தான் இருக்கோம். எங்களை தீவிரவாதின்னு சொல்லி எங்கேருந்தோ சுடாம இருந்தானுங்கன்னா சரி, நான் சொல்லிட்டேன், கேட்க மாட்டேங்கிறான். இது நம்ம ஊருமே இல்லடா. இங்க பாருங்க, புடிச்சுன்னா அவ்வளவுதான் பாய். இங்க பாருங்க, இது வந்து சுத்து செவரு, தாஜ்மஹால் சுத்தி இது ஒரு தடுப்பு செவரு ஆட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேட்டுக்குள்ளேயே விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். குரங்கு பாய். இங்க தாஜ்மஹால் மையம் இருக்காங்கண்ணா, ஆனா தாஜ்மஹால் கிடையாது. நான் சொன்ன மாதிரி சுத்து சுவர் தான். என்னென்னமோ சவுண்டு கேக்குதுங்க. நான் வேற வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அட்டே எங்க அப்பா அங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட வேணா கேட்போம். அலோடு ப்ரோ, அலோடு இருக்குங்களா ப்ரோ? அலோடு இருக்கு. இங்க ஒருத்தர் இருக்காரு ப்ரோ. இப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த குரங்கிட்ட பேசிட்டு நம்மள திடீர்னு அது கோவம் வந்து கடிக்க வந்துருச்சு. நாங்க தெரிச்சு ஓடி வந்துட்டோம். அதுல இருந்து நாங்க திரும்பி வந்துட்டோம். நல்ல வேலைங்க, மேல தாவம் முடிஞ்சு. நான் வேற ரொம்ப பக்கத்துல போய் நின்று கேட்டிருந்தேன். அது ஆல்ரெடி குரங்கிட்ட சண்டை கட்டிட்டு இருந்துச்சு, முடியலங்க. காய்ஸ், இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா தாஜ்மஹால் என்ட்ரி தாங்க. முன்னாடி அங்கே கார் பார்க்கிங் பண்ணிட்டு இந்த வழியில் தான் வந்தாங்கம்மாமா. நம்ம கோயம்புத்தூர் ரேஸ் கோர்ஸ் மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாகவே ரேஸ் கோர்ஸ் மாதிரி தாங்க இருக்குது. வாக்கிங் போகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம எங்கே இருக்கோம்னா மார்க்கெட்டு தாங்க. என்ன மார்க்கெட்டுன்னு தெரியல, சும்மா சாப்பிட வந்தோம். ஆனால் வந்து பார்த்தா இங்கே ரொம்ப மோசமாக வண்டி ஓட்டுறாங்க. இந்த நார்த் இந்தியன் சைடு வந்ததுக்கே இப்போதான் அர்த்தம். நீங்களே பாருங்க, வண்டி எவ்வளோ அடிச்சு நிமித்துறாங்க. இந்த கேப்ல ஆட்டோ ஓட்டுறானுங்க, வயிற்று கொண்டு வர்றானுங்க, அடிக்கிறானுங்க. எங்க அடிக்கிறதுன்னா பார்க்க மாட்டேங்கிறானுங்க. அவனுக்கு வாட்டு இஷ்டத்துக்கு போறானுங்க. நம்ம பெண்கள் போடுற மாதிரி இருக்கு. எல்லாம் நம்மள ஸ்கேம் பண்ணதாங்க பாக்குறாங்க. ஆனா உண்மையாலுமே ஒருத்த வந்து பேசுறான், ஸ்கேம் தான் தெரியும். வீடா போடுறியா? வீடா வாங்கிட்டானா போடலாம், வாங்கிட்டு வேணா போடலாம். எங்க பிள்ளைய இங்க பாருங்க, இப்ப அந்த ஆட்டோ வருது பாருங்க. இங்கெல்லாம் மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்களைய வந்து பின்னாடியே சாப்பிட்றானுங்க. சைக்கிள் கூட நம்ம ஏரியாவில் வர முடியாது, 2 அடிச்சுக்கிறானுங்க. ஆனாலும் அவனுக்கு வந்து பேசிக்க மாட்டேங்கிறாங்க, திருப்பி அப்படியே போயிடுறானுங்க. அவ்வளவுதான். ஆனா இந்த மக்கள்கிட்ட எனக்கு இது பிடிச்சிருக்கு. பாய் நீங்க காட்ட மாட்டேங்கிறாங்க. வேணா போய் அதாங்க பாத்துக்கலாம். காட்டுது டிகிரி என்னன்னு பாரு. டிகிரி என்ன தாங்கி இருக்குமா போய். நாங்க என்ன சாப்பிட வந்திருக்கோம்னா டீ தாங்க. கடைசியில ரொட்டியே சாப்பிடலாம்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் 15வது ரொட்டி அவன் சாப்பிடுறது.
நல்லா இருக்காம ரொட்டி. இன்னைக்கு நைட் எப்படி இருந்தால் பாத்ரூம்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் தாஜ்மஹால் பார்க்க முடியாது. இதனாலதான் தாஜ்மஹாலே போக முடியும். இன்னைக்கு தாஜ்மஹால் போக முடியாது, கேன்சல் ஆயிடுச்சு. டைம் சரியாக பார்க்க மாட்டேன். நான் 4 மணிக்கெல்லாம் ரெடி ஆகிருந்தேன். இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. நான் வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன், இவனும் அதான் பண்ணிட்டு இருக்கான். வீடியோ எடிட்டிங் தான். ஃப்ளிப்கார்ட்டில் ஏதோ பார்த்துட்ருக்கேன். ஃப்ளிப்கார்ட் இல்லைங்க, என்ன வரைக்கும் வீடியோ தான் எடிட் பண்ணிட்டு இருந்தான். இப்போ ஃப்ளிப்கார்ட் போயிருக்கான். மும்தாஜோட சம்மந்தி இங்கே தான். சமாதியில் சம்மந்தி எங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் அவங்க கூட தான் படுக்க போகிறோம். அவங்க சமாதி மேலே தான் நாங்கள் படுத்துருக்கோம். சம்மந்தி ரொம்ப ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரோல் பண்ணிட்டு இருக்கோம். கைஸ், நாங்கள் இருக்க ரூம் பார்த்தீங்கன்னா எப்போ இடிஞ்சிடும் எங்களுக்கே தெரியல. இங்கே பாருங்க, கேப் எப்படி தெரியுது பாருங்களேன். இந்த கேப்பு தெரியுதா, லாஸ்ட் கேப்பு தெரியுதா, அப்படி இது தெரியுதா, இது அப்படி தெரியுது. பொழுக்கம் அப்படியே உழுக போது நைட்டாக நம்மளும் சம்மதியாக போகிறோம். டிக்கெட் அவ்வளோதான் கைஸ், டே 3 வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு டே 4. டிக்கெட் கன்ஃபார்ம். டே 4 என்ன பிளான்னா, நம்ம காலையில் சன்ரைஸ் வந்து தாஜ்மஹாலை பார்த்துட்டு அப்படியே நம்ம டெல்லி ட்ரெயின் ஏற போகிறோம். புக் பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிளாட்ஃபார்ம் போகிறதில்ல கன்ஃபார்ம் ஆகி அவ்வளோதாங்க. அங்கே போயிட்டு அங்கே 2-3 பிளேஸ் பார்த்து வச்சுருக்கோம். சுற்றிட்டு அப்புறம் நைட்டு வால்வோ பஸ் மணாலி போக வேண்டிதான். பறந்தே ஆகிறோம். இந்த பிளான் நடந்தே ஆகுங்க. ஓகேங்க, இனி போக போக நெக்ஸ்ட் வீடியோ சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது குறைகள் நிலைகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஓகே கைஸ், குட் நைட்.